ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு மே 4. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன் வந்து ஓஆர்பி பையிங் சைட் பிரேக் பண்ணி பை சைட் போனது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல் சைட் மூவ் ஆனது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு 1:34 வந்து கரெக்டாக உங்களுக்கு 24,000 டச் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒன்று கேப் அப் ஆகலாம். இன்கேஸ் அப்படி இல்லைனாக்கா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் மூவ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன்று ப்ளஸில் மூவ் ஆகும், அப்படின்னா கேப் அப் ஆகும். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலுமே நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தா நமக்கு நாளைக்கு ஈவினிங்கில் பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளுடைய சிஸ்டம் படி என்னென்ன என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா நமக்கு ஓப்பனிங் கேண்டில் என்ட்ரி எடுக்க மாட்டோம், அந்த ட்ரேட் அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 9:16 கேண்டில் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகவே இல்லை. அடுத்த கேண்டில் எக்ஸிட் மார்க் வந்தது, அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:18க்கு வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ நமக்கு அந்த லெவல் ஸ்விங் லோ வந்து பார்த்தா நமக்கு எங்கேயுமே பிரேக் ஆகல. ஓகேங்களா? நமக்கு இங்கே வந்து ரிட்டர்ன் பிரேக் ஆகுது, இந்த ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு இந்த என்ட்ரி. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:34க்கு வந்திருக்கு. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து பார்த்தா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கல்பிங் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் இருந்துருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 கேண்டில்ஸ் தள்ளி வந்து உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கு. அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி 11:12க்கு வந்திருக்கு. இங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்தா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தா ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே நமக்கு ஸ்கல்பிங் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் வந்து ரெண்டு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி நமக்கு வரல. ஓகேங்களா? அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தோம்னா நமக்கு புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருக்குது 1 மினிட்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் டே வந்து பார்த்தா நமக்கு புட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. அதேமாதிரி 5 மினிட்ஸ் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம் ரிவர்சல் என்ட்ரியில். இதில் வந்து பார்த்தோன்னா இதுலேயுமே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே நமக்கு 10:45க்கு வந்தது. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:20க்கு வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து பார்த்தா நமக்கு இந்த என்ட்ரி ஸ்டாப்பில் செட் ஆயிடுச்சு. ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர்நூன் மேலே ட்ரெண்டு வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் இன்றைக்கி வந்திருக்கு. அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தோம்னா புட் சைடில் பாருங்கள் கரெக்டாக நமக்கு இதுலேயுமே ட்ரெண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி மார்க் வந்திருக்கு பையிங்க்கு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்டு செல்லிங்கில் இருக்கனால அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பனிங்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.